Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். Obtain equations of motion for constant acceleration using method of calculus. நம்மள்ட்ட 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கும். என்னென்ன ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்? v minus u is equal to at. இல்லைன்னா இதுதான் v is equal to u plus atன்னு எழுதுவீங்க. அடுத்து என்ன ஃபார்முலா இருக்குது? s is equal to ut plus half at square. இந்த s என்ன சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். மேபி நான் y ஆக்சிஸில் போகிறேன்னா y2 minus y1, x ஆக்சிஸில் போகிறேன்னா x2 minus x1 இருக்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து 2as is equal to v square minus u square. இதான் 3 ஈக்குவேஷன். இதை நம்ம 9th என்ன மெத்தடில் படித்தனோ, கிராஃபிக்கல் மெத்தடோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். பட் அகைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணாமல் அவங்க கேட்குறது கேல்குலஸ் மெத்தட். ரொம்ப சிம்பிள், ஓகே, பெரிய கஷ்டம் கிடையாது. 3 ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு எழுதலாமா? இப்போ எனக்கு டிவி வேணும்னா a டைம்ஸ் டிடி. இப்போ நல்லா பாருங்க, வெலாசிட்டி இனிஷியலாக எங்கேருந்து எங்கே சார் போயிருக்குது? நல்லா பாரு, எனக்கு டிவி வேணாம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி வேணால், எனக்கு வெலாசிட்டி வேணும். அப்போ இனிஷியலாக என் வெலாசிட்டி u எப்போ? டைம் t இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது டைம் t இஸ் ஈக்குவல் டு 0ல் என்னோட வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? யூக்கு ஈக்குவலாக இருக்குது. மேபி உங்கள் புக்கில் வந்து u நாட் இல்லை v நாட்னு போட்டிருக்கலாம். அடுத்து கொஞ்சம் டைம் ஆகுது. எவ்வளோ டைம் ஆகுது? டைம் t இஸ் ஈக்குவல் டு t ஆகுது. அப்போ என் வண்டியோட வெலாசிட்டி v. இப்போ நான் டிவியை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு v கிடச்சிரும். லிமிட் என்ன சார்? யூலேருந்து v வரைக்கும். நான் ஏன் சார் ஆக்சலரேஷனை உள்ளே வைக்கல? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா டைமை பொறுத்து ஆக்சலரேஷன் மாறலை. அப்போ நான் அது இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்னா ஆக்சலரேஷன் உள்ளே தான் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இந்த எல்லா கொஷின் சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். a இன்ட்டு டிடி இன்டகிரேட் பண்ண டி. லிமிட் என்ன சார்? 0லேருந்து t வரைக்கும். இப்போ இன்டகிரேஷன் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த விக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணு. வி போட்டேன் சார், மைனஸ் போட்டுக்கோ. இப்போ விக்கு பதிலாக லோயர் லிமிட் அப்ளை பண்ணி, இந்த விக்கு பதிலாக யூ சப்ஸ்டியூட் பண்ணிடு. யூ ஏ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணு, டி மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ண 0. அப்போ v மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ஏடி, இல்லைன்னா v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வேணும்னா ஒன்றுமே பண்ணாத, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதிக்கலாம்? வெலாசிட்டி இன்டூ டைம். இப்போ இந்த வெலாசிட்டியோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? u ப்ளஸ் ஏடி. அப்போ ds இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் விக்கு பதிலாக நான் u ப்ளஸ் ஏடின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ எனக்கு சின்ன சேஞ்ச் இன் பொசிஷன் வேணும்னா மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, டைமை பொறுத்து, ரைட் ஹேண்ட் சைட் டைமை பொறுத்து இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொசிஷனை பொறுத்து இருக்குது. அப்போ டைம் t இஸ் ஈக்குவல் டு 0ல் நான் சம் பொசிஷனில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த பொசிஷன் என்ன சார்? சம் x1 பொசிஷனில் இருக்கு. கண்டிப்பாக டைம் ஆகுது, வெலாசிட்டி இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ டைம் t வரப்போ இவனோட பொசிஷன் வந்து சம் x2க்கு வந்துருச்சு. இப்போ நான் dsஐ இன்டகிரேட் பண்ணால் எனக்கு s ஆயிரும். லிமிட் என்ன? x1 டு x2. இதை நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். இந்த டிடியை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா udt ப்ளஸ் a t dt. லிமிட் என்ன? 0லேருந்து t வரைக்கும். இங்கே லிமிட் என்ன? 0லேருந்து t வரைக்கும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடு, மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போட்டுக்கோ. இப்போ u வந்து எப்படி சரி இருக்க போகுதுன்னா, டைமை பொறுத்து u மாறக்கூடாது. இனிஷியல் வெலாசிட்டி எப்போ பார்த்தாலும் இனிஷியல் வெலாசிட்டி சேமாக தான் இருக்கணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ நான் இந்த டிடி இன்டகிரேட் பண்ண t ஆயிரும். லிமிட் என்ன? 0லேருந்து t வரைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த இன்டகிரேஷன் எப்படின்னு புரியலன்னா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. t பவர் n dt. இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்?
என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t பவர் n + 1 டிவைடட் பை n + 1. சார் அப்போ அங்கே வெறும் dtன்னு இருந்தால் என்ன சார் அர்த்தம்? dtன்னு இருந்தால் இங்கே t பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவேன்? t பவர் 0 + 1 டிவைடட் பை 0 + 1. அதனால தான் நான் t/1 போட்டேன். சரி, s பவர் 0 இன்டூ ds, ஏன்னா வெறும் ds இருந்துச்சு. ds எப்படி நீங்கள் s போட்டீங்க? ds இன்டூ ds மட்டும் இருக்குன்னா அங்கே s பவர் 0. அப்போ s பவர் 0 + 1 டிவைட் பை 0 + 1, அப்போ s/1 வந்துடும். சொல்கிறது புரியுதா இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடி வெலாசிட்டிக்கு என்ன பண்ணீங்க? சேம் கதை. dv இருக்கு. அப்போ dvன்னா என்ன? v பவர் 0 dvன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ஸோ இதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நல்லா பாருங்க, t பவர் 1 இருக்கா? t பவர் 1 dt. இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? t பவர் 1 + 1 டிவைட் பை 1 + 1, அப்போ t²/2. அகைன் இந்த ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. t²/2. லிமிட் என்ன? சாரி, அது அப்படி எழுதுறது பிரச்சனை இல்லை, சேமாக தான் வரப்போகுது. பட் லிமிட் எழுதிடும். இந்த x2 - x1 தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால தான் நம்ம சிம்பிளாக இதை எஸ்ன்னு எழுதிக்கிறோம். பட் x2 - x1 எழுதுனா உங்கள் புக்கில் s2 - x1 தான் போட்டிருப்பான். வேறு நான் x2 - x1 என் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிக்கிட்டேன். u அப்பர் லிமிட் என்ன சார்? t. லோயர் லிமிட் என்ன? 0 ப்ளஸ் a. அப்பர் லிமிட் என்ன சார்? t. அப்போ t²/2 மைனஸ் லோயர் லிமிட் என்ன சார்? 0. அப்போ 0²/2. 0²/2 என்ன சார்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இதை சிம்பிளிஃபை பண்ணனா இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா ½ இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். அகைன் பாரு, இனிஷியல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஏவும் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். மூணாவது ஈக்குவேஷன் வேணும். மூணாவது ஈக்குவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு சிம்பிளான ஃபார்முலா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v இன்டூ dv/ds. ஓகேவா? அப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா v dv இஸ் ஈக்குவல் டு a ds. ரைட் ஹேண்ட் சைட் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ மேபி இனிஷியல் பொசிஷன் x1 இருக்கிறப்ப என் வெலாசிட்டி என்ன? u. பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ என் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ நல்ல பார் v dv, அதாவது இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னா t dt. அப்போ v dv. ஓகே, வேணா எழுதுறோம்னா எழுதிக்கோ. v பவர் 1 dv. இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? v பவர் 1 + 1 பை 1 + 1, அப்போ v²/2. v²/2 லிமிட் என்ன சார்? uலேருந்து v வரைக்கும். a ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ds இன்டகிரேட் பண்ணீங்கன்னா s கிடச்சிரும். ஆல்ரெடி சொன்னது தான். இதில் எங்கேயாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? v²/2 மைனஸ் லோயர் லிமிட் என்ன? u²/2. 2a x2 - x1 கிடைக்குமா? x2 சாரி 2 வராது, அது பழக்க தோஷம். இந்த 2 இங்கே இருக்குது. அப்போ v² - u². இங்கே டினாமினேட்டரில் இருக்க 2 அங்கிட்டு போயிடுச்சுன்னா நியூமரேட்டர் வந்துடும். 2a x2 - x1. இந்த x2 - x1 நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ft. அப்போ இது நல்லா பாரு, இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ டைமை பொறுத்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆக்சலரேஷன் இப்படி இருந்தால் உங்களோட சரிங்களா ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி எழுத போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? அகைன் பாரு, இது நான் 1க்கு சொல்லி கொடுக்குறேன். ftக்கு பதிலாக ft² இருந்து ஆன்சர் மாறும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆக்சலரேஷனை இன்டகிரேஷனுக்குள்ளேயே வச்சிருங்க. அப்போ v - u இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் ft dt, வேர் f இஸ் கான்ஸ்டன்ட். f கான்ஸ்டன்ட்டாக இருக்கு, ஆனால் டைம் கான்ஸ்டன்ட்டாக இல்லை. அப்போ f மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது f இன்டூ t²/2ன்னு கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் சொல்வீங்க சார் v - u ஈக்குவல் டு atயா? அப்போ நம்ம a இன்டூ t, ஏவோட வேல்யூ f இன்டூ t, பக்கத்தில் ஒரு டைம் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை ft² தானே கிடைக்கும். ஏன் 2 எக்ஸ்ட்ரா வருது? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த f வந்து டைமை பொறுத்து மாறுது. ஸோ கான்ஸ்டன்ட் கிடையாது. சப்போஸ் என்கிட்ட பொசிஷன் கேட்டிருந்தாங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன்? பொசிஷன் கேட்டிருந்தாங்கன்னா s is equal to
S is equal to dv sorry ds is equal to v times dt. இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். v is equal to எப்படி எழுதுவோம் ds by dt. அப்போ இது ஆயிடுச்சா? அப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ds is equal to u plus f by t square by 2 times dt. இதை நான் இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? s is equal to ut plus ft cube divided by 6. ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்க போகுது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல பண்ணுற மிஸ்டேக் என்னவா இருக்கும்? சார் s is equal to ut plus half a t square, அப்போ ut போட்டாச்சு, half ஏக்கு பதிலாக ftன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனுக்கு. அப்போ ஆக்சிலரேஷனே கான்ஸ்டன்ட்டாக இல்லைன்னா நீங்கள் 3 பேசிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் இன்டகிரேட் பண்ணணும். என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது? v is equal to ds by dt. ஸோ அதனால் பாரு இது வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும் டைமுக்கு எது ரிலேட் பண்ணுது பாரு, வெலாசிட்டி பொசிஷன் டைமு இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமு. அடுத்து பாரு a is equal to dv by dt. இது a vtயை கனெக்ட் பண்ணுது. இது பாரு நல்லா பார்த்தோன்னா இது ரெண்டுலேயுமே வெலாசிட்டியும் இருக்கும், வெலாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது. கரெக்டாக? இப்போ எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். a is equal to v into dv by ds. இந்த ஈக்குவேஷனில் வெலாசிட்டி வராது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் 3 ஈக்குவேஷனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு எந்த டேர்ம்ஸில் ஆன்சர் வேணுமோ அந்த டேர்ம்ஸில் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ இதே இதோட சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.